ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரொமேசா லைஃப் ஸ்டைல். எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கோம். ரமலான் நெருங்கிடுச்சு இல்லையா? ரமலான் நல்லா ஹாப்பியோட வரவேற்போம். இன்ஷால்லா எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க, நிறைய அமல்கள் செய்யுங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மந்த் வந்தாலே ஹாப்பியாக இருப்போம் இல்லையா? ரமலான் வரப்போதுங்கிறதுக்காக வீடு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி மைண்டு ஃப்ரீயாக பார்க்கும் போதே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஆல்ரெடி எல்லாருமே க்ளீனிங்லாம் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் லேட்டு, பையனை வச்சுட்டு முடியவே இல்லை. 2 இயர்ஸாகவே இப்படி தான் போகுது. வீடு ஃபுல்லாக டீப் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது ஒன்று என்னென்னா டீக்ளீரேட்டர். அது பண்ணாலே நமக்கு வந்து ஃபுல்லாக வீடு க்ளீன் பண்ண மாதிரி ஆயிடும். 6 மந்த்துக்கு ஒன்ஸாவது பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இந்த மாதிரி ரம்லான் ஸ்டார்டிங் டீப் க்ளீன் பண்ணும்போதாவது பண்ணுங்கள். ஒரு பேஸ்கெட் எடுத்துகிட்டு ஒரு ரூமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு ரூம்ல ஒரு ஷெல்ஃப் அண்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது தேவையில்லாத பொருட்களை வந்து அங்கே இடத்த அடைச்சிட்டு இருக்கும். நம்ம புதுசாக ஒரு பொருள் வாங்குறோம்னா ஒரு பொருளை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் வாங்குவோம். எக்ஸாம்பிள் ஒரு டீ ஃபில்டர் ஒன்று வாங்குறோம்னா அது ஒழுங்காக ஃபில்டர் ஆகலை, அதனால நம்ம வாங்கியிருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை வாங்கிட்டு அதுக்கும் இடம் கொடுத்து வச்சுருப்போம். நம்ம புதுசாக வாங்குற பொருளுக்குமே இடத்த கொடுத்து வச்சுருப்போம். அப்படி இருக்கும்போது நம்ம வீடு ஃபுல்லாகவே மெர்சி ஆக தான் செய்யும். நம்ம ஒரு பொருளை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக புதுசாக ஒன்று வாங்குறோம்னா கண்டிப்பாக பழசை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க. நான் எப்போவுமே வந்து நோம்புக்கு முன்னாடி வந்து ட்ரெஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். நமக்கு தேவையில்லாத ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவேன். பாருங்கள் எவ்வளோ பொருள் நம்ம வீட்டில் வந்து இவ்வளோ நாளாக வந்து இடத்த அடைச்சிட்ருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு பேஸ்கெட் எடுத்துகிட்டு ரூமாக போய் ஒவ்வொரு ஷெல்ஃபாக எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொருள் கண்டிப்பாக இருக்கும் தேவையில்லாதது நம்ம வீட்டுக்கு. டீப் கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு நம்ம டீக்ளீரேட் பண்ணி எல்லா திங்ஸுமே டிஸ்போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா எல்லாத்தையுமே ஒன்றா இழுத்து போட்டுக்காதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு போர்ஷன் அப்படின்னு நம்ம பிரிச்சுட்டு பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக தெரியும். எல்லாத்தையுமே ஒன்றா எடுத்து போட்டுட்டு பார்க்கும்போதே நமக்கு தலை சுற்றும். ஏன்னா நான் அந்த தப்பு நிறைய பண்ணியிருக்கேன். நம்ம க்ளீனிங் கை வச்சாலே இழுத்துக்கிட்டு தான் இருக்கும், அது வேறு விஷயம். இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு போர்ஷனாக க்ளீன் பண்ணும்போது நமக்கு வந்து டயர்ட்னஸ் தெரியாது. பார்க்கும்போது வந்து ஓகே இது முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் இது போகலாம் அப்படின்னு தோணும். அடுத்தது வந்து இருக்கிறதுலே பெரிய வேலை ஏதோ அது பண்ணுங்கள். நமக்கு வந்து வீட்டிலேயே கிச்சன் தான் ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு. அதனால ஃபஸ்ட்டு அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போகலாம். நானுமே ஃபஸ்ட்டு கிச்சன் தான் ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய மினி விலாக்லேயும் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம வீட்டுக்கு வெளியில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸ் இருக்கும். அதுவும் மெயின் ரோடு ரொம்ப டஸ்ட் ஆகும். நான் வந்து இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குற அன்றைக்கின்னு கூட டஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா வெளியில் வந்து ரோடெல்லாம் போட்டு தோண்டிட்டு இருந்தாங்க. நான் நாளைக்கு திரும்பவும் இதே மாதிரி க்ளீன் பண்ணணும். நம்ம வந்து மேட்டில் வந்து ஹேண்ட் வாஷ் தான் பண்ணுவோம். கண்டிப்பாக நோம்பு அப்போ வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறது கண்டிப்பாக எனர்ஜி இருக்காது. ஸோ வந்து நம்ம முன்னாடியே எல்லா மேட்டையுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னாக்க நோம்பு ஃபுல்லாகவே வந்து ஒன்று மாற்றி போட்டுக்கலாம். வெளி வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. உள்ளே வந்து க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ண வேண்டியது என்னென்னா கர்டெயின்லாம் எடுத்து வாஷ் பண்ணி காய வச்சிடணும். அப்போ நம்ம டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா திரும்ப காஞ்சதும் எடுத்து மாட்டிக்கலாம். கர்டெயின் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி போட்டதுக்கப்புறமா விண்டோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். விண்டோ, கிரில், கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா ஒட்டடே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபேன் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா வாலில் உள்ள ஒட்டடையெல்லாம் எடுத்துக்கலாம். ஃபேன் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதை விட பெஸ்ட்டு டிப் என்னென்னா பில்லோ கவர் இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ளக்க இன்சர்ட் பண்ணிவிட்டு எடுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து தனியாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கனால நான் அதை பண்ணலை. பட் அதுதான் எப்போவுமே பண்ணுவேன். ஹஸ்பண்ட் இருந்து பண்ணுவாங்க. பில்லோ கவர் யூஸ் பண்ணி நம்ம ஃபேன் க்ளீன் பண்ணும்போது டஸ்ட்டு வீடு ஃபுல்லாக பறக்காது, அந்த பில்லோ கவருக்குள்ளேயே தங்கிரும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். இப்போ வந்து தனியாக இருக்கிறதுனால மேலே ஏறணும், அது ரொம்ப ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணலை. ஃபேன் க்ளீனிங்கை முடிச்சுட்டு ஒட்டடை அடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒட்டடை வந்து கார்னரில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு இல்லை, ரூஃபில் சீலிங்லேயுமே கண்டிப்பாக இருக்கும். ஒட்டடை அடித்து முடிச்சதுக்கப்புறமா எத்தனை பேர் நோட் பண்ணுவீங்கன்னு தெரியல, அந்த ஸ்பைடர் வந்து உடனே வந்துடும். அது வராமல் இருக்கிறதுக்காக இந்த டிப் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஜக்கில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக டெட்டால் சேர்த்துட்டு பழைய சாக்ஸ் யூஸ் பண்ணாதான் சாக்ஸை வந்து அதில் டிப் பண்ணி நல்லா புழிஞ்சு விட்டுட்டு நம்ம ஒட்டடை அடிப்போம்ல அந்த ஸ்டிக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வால் ஃபுல் கார்னருமே ஒட்டு தட்டுற மாதிரி ஃபுல்லாக வந்து இந்த டெட்டால் தண்ணி வந்து அப்ளை பண்ணிட்டோம்னாக்கா நம்ம சின்ன ஸ்பைடர் சின்ன பூச்சி கூட வராது. இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், ஒர்க் அவுட் ஆகும். நான் எப்போவுமே இந்த டிப்பை ஃபாலோ பண்ணேன். இந்த டெட்டால் ஸ்மெல்லுக்கு வந்து இந்த ஒரு இன்செக்ட் சின்ன பூச்சிகள் எதுவுமே வராது. வீடு ஃபுல்லாக ஒட்டடை அடித்து முடிச்சதுக்கப்புறமா வீடு ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு மாப்பு போட்டுருங்க. நான் இன்னுமே பண்ணலை. ஏன் அப்படின்னா இன்றைக்கி நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற அன்றைக்கி தான் இதை பண்ணியிருந்தேன். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. பையனை வச்சுட்டும் முடியாது, சமையல் பார்க்கணும், குட்டி பையனை பார்க்கணும், எல்லாமே முடிக்கிறனால என்னால் முடியல. அதனால் நான் நெக்ஸ்ட் டே, அதாவது இன்னும் 2 days தான் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. எக்ஸாம்ஸில் எப்படி கடைசி நேரம் வரைக்கும் படிப்போமோ அதே மாதிரி தான் ரமலான் கடைசி நாள் வரைக்கும் கூட நான் க்ளீனிங் பண்ணிக்கிட்டு இருப்போம் போல். பேபியை தனியாக வச்சு மேனேஜ் பண்ணுற லேடிஸ்க்கு தெரியும்.
ஓகே, இந்த கிச்சன் கிளீனிங்லேயே வந்து நான் ஃப்ரிட்ஜ் கிளீனிங் பண்ணாமல் இருந்தேன், லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுவுமே இப்போ பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து கபோர்ட்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். முன்னாடியே க்ளீன் பண்ணேன், திரும்பவும் கொலாப்ஸ் ஆயிரும் இந்த செல்ஃப் மட்டும். இதை மட்டும் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் எப்போவுமே வந்து ஒரு இதை ரீஃபில் பண்ணும் போதே பாட்டில்ஸ்லாம் வாஷ் பண்ணிடுவேன், அதனால் டீப் க்ளீனிங் எதுவுமே பண்ணல. சும்மா ஒரு வெட் கிளாத்தை வச்சு எல்லா பாட்டில்ஸும் தொடச்சிட்டு ரீஅரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த ஆர்கனைசர் வந்து நானே பண்ணது ஒரு 5 இயர்ஸ், நியர் 5 இயர்ஸ் இருக்குது பண்ணி. ரொம்ப ஃபேட் ஆயிடுச்சு. வீட்டில் ஒரு வால் ஸ்டிக்கர் இருந்துச்சு, அதை எடுத்து இந்த ஸ்டெப் ஆர்கனைசரில் ஒட்டிட்டேன். லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் வந்து கிச்சன் கிளீனிங் மட்டும் கவர் பண்ணல, ஏன்னா நம்ம அதை தான் ஸ்டார்டிங்கே பண்ணோம். நான் நிறைய மினி விலாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன், செல்ஃப் ஆர்கனைசேஷன், கிச்சன் கிளீனிங் சொல்லிட்டு நிறைய மினி விலாக் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். செல்ஃபில் உள்ள எல்லா பாட்டில் பாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு கொஞ்சமாக வெட் கிளாத்தில் வந்து க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து எல்லா பாட்டிலுமே எம்டியாக தான் இருக்குது, ஏன்னா நம்ம ரம்ஜான் ஷாப்பிங் இன்னும் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ரீஃபில் பண்ணி வைக்கணும். இன்னும் 2 days தான் இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. நான் இன்னும் ரம்ஜான் ஷாப்பிங் ப்ரிப்ரேஷன் எதுவுமே பண்ணவே இல்லை, லாஸ்ட் மினிட் வரைக்கும் பண்ணுவோம் போல். ரம்ஜான் ஷாப்பிங் வீடியோ, ப்ரிப்ரேஷன் வீடியோலாம் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். நான் இந்த வேலையெல்லாம் ஒரே நாளில் பண்ணல. நான் முன்னாடியே சொல்ல மாதிரி ஒரு போர்ஷனை ஒரு நாளைக்கு பண்ணால் கண்டிப்பாக டைட்னஸ் ஆகவே ஆகாது. ஹோப்ஃபுல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரமணான் நெருங்கிடுச்சு, இன்னும் 2 days தான் இருக்குது. ரமணானை ஹாப்பியாக வரவேற்போம். இன்ஷால்லா எல்லாருக்காகவும் துவா செஞ்சுக்கோங்க.